காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்திய இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 21.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், காலையில் 19 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போது இந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட், ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்றால் என்ன, எதனால் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது, இதனால் என்ன நடக்கப் போகிறது, இதற்கு பின்னாடி யார் இருக்கா, இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. இதை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். போன வாரம் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அவருடைய கோர்ட்டில் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேலையற்ற இளைஞர்கள் காக்ரோச்சஸ் மாதிரி சமூக வலைதளங்களிலே கண்ட கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உடனடியாக என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புது. சீஃப் ஜஸ்டிஸ் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசலாமா அப்படின்னு கண்டனங்கள், சமூக வலைதளங்கள் முழுக்க இது ஒரு பேசுபொருளாக மாறுகிறது. அவர் உடனே மறுநாள் என்ன சொல்கிறாரு, நான் எல்லாரையும் சொல்லலை, வேலை இல்லாமல் இருப்பவர்களை சொல்கிறேன், வேலை இல்லாமல் இது போன்ற விஷயங்களை செய்பவர்களை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைச்சார். அந்த கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ன உடனேயே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் ஹேண்டிலை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ட்விட்டர் ஹேண்டில் ஃபஸ்ட்டு பெரிய அளவில் பிரபலம் அடைகிறது. இந்தியாவில் அதை பேன் பண்ணுறாங்க, யூஎஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகிறது. அபிஷித் டிகே அப்படின்னு ஒரு முன்னாள் ஏஏபி இதில் இருக்கக்கூடிய நபர் இதை ஆப்ரேட் செய்கிறாரு, அவர் கூட இருக்கவர்களாம் ஏவிஏபியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜக குற்றம் சுமத்துகிறது. ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இதோடைய தாக்கம், அதாவது இளைஞர்கள் ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை மிக மிக முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் இயக்கம் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய இயக்கமாக என்ன இருக்குன்னா பாஜக இருக்கிறது. சுமார் 8 மில்லியன் ஆர் அப் டு 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆரம்பித்த ஒரு வாரத்தில் 21.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ். எப்படி சாத்தியம்? ஸோ இளைஞர்கள் அவர்களுடைய அந்த சக்தி அன்டாப்டாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குது, அவங்களுக்கு எந்த விதமான வடிகாலும் இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றத இது காண்பிக்கிறது. ஒரு சாரார் என்ன கருதுகிறாங்க அப்படின்னா, பாஜகவிற்கு எதிராக இளைஞர்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, வேலைவாய்ப்பு கிடையாது, நீட் ஸ்கேம், இது யாரும் எதிர்பாராத நேரத்தில் வந்த ஒரு ஸ்கேமு, அந்த ஸ்கேமில் பாஜகவை சார்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த எக்ஸாமினேஷன் கேன்சல் ஆச்சு அப்படின்றது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நார்த் இந்தியாவில் எப்படின்னா, இளைஞர்கள்லாம் யார் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னா உயர் வகுப்பை சார்ந்த இளைஞர்கள், மற்ற இதை சார்ந்தவர்கள், அவங்க தான் பொலிட்டிக்கலாக ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த நீட் எக்ஸாம் அவங்களுடைய அந்த கலெக்டிவ் கான்சியன்ஸில் போய் அடிச்சிருக்கு. என்னடா இது, ஒரு 21 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான், அதை ஜஸ்ட் லைக் தட் இவனுங்க கேன்சல் பண்ணிட்டு போகிறானுங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா பிஜேபியில் இருக்கவனுங்க இருக்கானுங்க, ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய கோபம். காங்கிரஸ் உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, நார்த் இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் போராட்டங்களை நடத்துகிறது. இந்த போராட்டம் ஒரு உக்கிரமான சூழலை அடைகிறது. எல்லாரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படின்றது வெறும் நீட் சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல, பல இடங்களில் வியாபாம் ஸ்கேம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மத்திய பிரதேசில் இது பல உயிர்களை பலி வாங்கியிருக்கு. தேர்ச்சி அடையாத மாணவர்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் லீக் ஆகிறது. ஸோ இப்படி பல இதை நடத்தியிருக்கு. இந்த நீட்லேயே 3 மாணவர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் நல்லா எழுதினோம் எக்ஸாம், எப்படி திருப்பி எழுதுறது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இளைஞர்களுடைய அந்த கலெக்டிவ் கான்சியன்ஸை ஷேக் பண்ணியிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம். இதற்கு வடிகாலாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுக்குது. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இது பிஜேபி தான் சார் இதுக்கு பின்னாடி இருக்குது, இந்த கோபம் பாஜகவிற்கு எதிராக திரும்பாமல் பார்த்து கொள்கிறார்கள், இந்த கோபம் காங்கிரஸிற்கு ஆதரவாக, எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக போய்விடக்கூடாது அப்படின்றதுக்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒன்றை இவங்களே செட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க சார். இப்படியும் ஒரு கருத்து உலா கொண்டிருக்கிறது. இதை எதோடு பொருத்தி பார்க்கிறார்கள் அப்படின்னா, ஐஏசி இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் கேம்பெயின் 2011 ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் பின்னாடி இருந்தது ஆர்எஸ்எஸ், அரவிந்த் கெஜ்ரிவால், பிரசாந்த் பூஷன், கிரண் பேடி, எல்லாரும் வழக்கமான இருக்கக்கூடியவர்கள், அண்ணா ஹசாரே, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் கேம்பெயினே மோடியை லான்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கேம்பெயின், ஆர்எஸ்எஸ் உடைய பிரெயின் சைல்டு.
ஸோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் ஆர்எஸ்எஸ் உடைய பிரெயின் சைல்டா அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். ஏன்னா பாஜக மேல் இருக்க கோபத்தை தணிக்க வேண்டும். பாஜக மேல் இருக்கக்கூடிய கோபம் காங்கிரஸிற்கோ எதிர்க்கட்சிகளுக்கோ ஆதரவாக மாறிவிடக்கூடாது. அந்த கோபம் அப்படியே டிஃப்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதற்காக சில விஷயங்களை செய்வாங்க. இப்போ எல்லாரையும் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஊக்குவிக்கிற சூழல், அதாவது என்னெல்லாம் பண்ணால் இதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குமோ அதையெல்லாம் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ட்விட்டர் ஹேண்டில் பேன் பண்ணுறாங்க. இது செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய பாஜகவிற்கு ஆதரவான ஊடகங்கள் எல்லாம் இதை பெரிய அளவில் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, அவர்கள் என்னைக்கு ஐயா பாஜகவிற்கு எதிராக பேசியிருக்காங்க? ஸோ இவங்களே இதை தூண்டி விடுகிறார்களோ அப்படின்ற நோக்கம். சில விஷயங்கள் நடக்கலாம். அதில் முக்கியமான கோரிக்கையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதான், அதாவது நீட் பேப்பர் லீக்குக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கை மிக மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த கோவத்தை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு தர்மேந்திர பிரதானை ராஜினாமா கூட செய்ய சொல்வார்கள். இன்னும் இது பாஜக இதற்கு எதிராக இருக்கிறது, பாஜக இதை இது பண்ணுறது இல்லை, இந்த மூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எல்லாரிடமும் பிரபலமாக்குவதற்காக அந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த கருத்தும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இதனால் ஒரு நல்லது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு வாரம் தான் ஆயிருக்கு. பல இன்ஃப்ளூயன்சர்ஸும் அதில் சேர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த வீடியோ போட்டிங்கனாலும் ஈஸியாக டச்சஸ் மில்லியன் வியூஸ். 21.1 மில்லியன் இருக்காங்க அப்படின்னா ஈஸிலி மில்லியன் வியூஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 2 hours 3 hours ஜஸ்ட் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் மிகவும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு இல்லை, அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அவர்களுடைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுகிறது அப்படின்றத அவங்க தெளிவாக நம்புகிறார்கள். ஒரு சமமற்ற சூழல் நிலவுகிறது. நான் படிச்சிருக்கேன், என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னாலும் உனக்கு வாய்ப்பு கிடையாது. நீட் எக்ஸாம், நான் நல்லா படிச்சிருக்கலாம், எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ஆனால் எவனோ பண்ண தப்புக்கு ஐ எம் சஃபரிங். ஒரு நீட் எக்ஸாமை கூட இவர்களால் நடத்த முடியவில்லையே. மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய கோபம் இப்படி மாறலாம். அக்னிவீர்னு ஒரு திட்டம், இது கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ வீரர் போய் சேர்றாரு அப்படின்னா 4 வருஷம் தான் அவருக்கு பதவி, ஃபுல் பென்ஷன் கிடைக்காது. இப்படி பல சிக்கல்கள், பல குழப்பங்கள். 4 வருஷம் அவர் இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தெரியாது. பக்கோடா விற்க போங்க, பக்கோடா விற்பதும் வேலைதான்னு சொல்லி சொன்னவர் அமித்ஷா. வேலை வாய்ப்புகள் இல்லை. இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்குது. இந்திய ரூபாயுடைய மதிப்பு சரிந்து கொண்டே வருகிறது. ஈஸியாக 100 ருபீஸை இன்னும் கொஞ்ச நாளில் தொட்டுறோம். தங்கத்துடைய விலை ஏறிக்கொண்டே போகிறது. வேலைவாய்ப்பு இல்லை, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுது, எரிபொருள் விலை ஜாஸ்தி ஆகுது. ஸோ யாருடைய வாழ்க்கை முறை பாதிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளைஞர்கள் தான் இதில் இந்த பாதிப்பில் முதல்ல நிற்கிறாங்க. அவர்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் பாஜக மேலே டிசில்யூஷன், பாஜகவை அவர்கள் நம்பவில்லை, பாஜகவிற்கு எதிராக போர்க்குழி தூக்க தயாராக இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும்? காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற எதிர்க்கட்சிகளை ஆதரிக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்ப்பு அங்கே போகக்கூடாது. அதை மடைமாற்றும் முயற்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று கருத்து சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. நன்றி, வணக்கம்.